இது 1.5 ஹவர்ஸ்ன்றது போதுமான்றது எக்கச்சக்கமான பேருக்கு இந்த டவுட் இருக்கும். படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் போக மாட்டேங்குது, அந்த டைம் பார்க்கறது எப்போ டைம் ஆகும் 3 மணி நேரம் உட்காந்துட்டு ஒரு பேஜ் படிக்கிறதுக்கும் 1.5 மணி நேரத்தில் 3 பேஜ் படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. சார் நம்ம 1.5 hours டியூஷன் வைக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் சார் 1.5 hours. ஆனால் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் அந்த 1.5 hours போதுமா அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக இது செம்ம நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக கேட்டதுலேயே இது 1.5 ஹவர்ஸ்ன்றது போதுமான்றது எக்கச்சக்கமான பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஆக்சுவலாக 1.5 hours வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்டூடெண்ட் சைடில். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, ஆனால் நிறைய பேரண்ட்டுக்கு இந்த டவுட்டும் இருக்கும். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு 1.5 hours நம்ம டியூஷனில் ஏன் இருக்குன்னு கிளியராக புரிஞ்சிடும். ஆக்சுவலாக நம்ம வந்து 10 years டியூஷன் ஃபீல்டில் இருக்கும். 10 வருஷமாக டியூஷன் ஃபீல்டில் இருக்கனால நாங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சோம்ல, அந்த டியூஷன் ஆரம்பிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா 3 hourலாம் வச்சிருக்கோம். டியூஷன் 2.5 hours 3 hours அப்படிலாம் வச்சிருக்கும். அது அந்த டைமில் வைக்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. காலையிலேருந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கூல்லே இருப்பாங்க. திரும்ப இங்கேயே வந்துட்டு 3 hours உட்காரணும் போது அவங்க அடிக்கடிக்கு அந்த டைம் பார்க்கறதுலே இருக்காங்க. படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் போக மாட்டேங்குது, அந்த டைம் பார்க்கறது எப்போ டைம் ஆகும் அது படிக்கல கான்சென்ட்ரேஷனே அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. சேம் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த 3 hours எப்போ போகணே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2.5 hours நாங்கள் வச்சோம். 3 hours வச்சு பார்த்தோம், 2.5 hours வச்சு பார்த்தோம். அப்புறம் சைக்காலஜி படித்தவங்களாம் அந்த ஃபீல்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கேட்டு ஒரு ஸ்டூடெண்டால் எவ்வளோ நாள் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், பெஸ்ட்டாக படிக்கணும்னா எவ்வளோ ஹவர் வச்சா கரெக்டாக இருக்கும், அது எல்லாமே கால்குலேட் பண்ணி அந்த 2 hours வச்சு பார்த்தோம். அந்த 2 hours வச்சாலும் ஃபஸ்ட்டு 15 minutes லாஸ்ட் 15 minutes வந்து வேணுமெட்டே எதனா ஒன்று பண்ணி அந்த டைம் கோலார் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக 1.5 hours ஷார்ப்பாக 1.5 hours அப்படின்னு வைக்கும்போது அந்த 1.5 hours ஃபுல்லாகவே கண்டினியூஸாக ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக கண்டினியூஸாக படிக்கும்போது பெஸ்ட் ரிசல்ட் ஆக்சுவலாக வருது அந்த 1.5 hours. அதுவும் இப்போ பேரண்ட்ஸ்க்கு மெயினாக டவுட் என்னன்னா வீட்டு டியூஷன், ஏன்னா நிறைய பேர் வீட்டு டியூஷன் வச்சிருக்காங்க. வீட்டு டியூஷனில் போயிட்டு ஒரு 3 hours வைக்கிறாங்க, 3.5 hours வைக்கிறாங்க, 3 மணி நேரம் அங்கே பசங்க இருக்காங்க. ஆக்சுவலாக 3 மணி நேரம் உட்கார வைக்கிறாங்கல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்டும் ஒரே இடத்துல இருப்பாங்க. எல்லா மாதிரி கேர்ள்ஸு பாய்ஸு டாப்பர்ஸ் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் 5th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட் சயின்ஸ் டீம் இருப்பாங்க, காமர்ஸ் டீம் இருப்பாங்க, தமிழ் மீடியம் இருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம் இருப்பாங்க. எல்லாரையும் மொத்தமாக போட்டு ஒரே இடத்துல உட்கார வச்சு, அதுவும் அங்கே டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் 3 பேர் மேக்ஸிமம் 3 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அவங்களால கேட்டால் கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 10 நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இங்கே 1.5 ஹவர்ஸ்னா நம்ம அதுக்கும் பாய்ஸ் தனியாக பிரிச்சிருக்கோம், கேர்ள்ஸ் தனியாக பிரிச்சிருக்கும். அதுலேயும் டாப்பர் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு இப்போ 6th எடுத்தோம்னா டாப்பர் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் அவங்க எப்படி படிப்பாங்க நம்மளுக்கு கிளியராக தெரியும். அதேமாதிரி இங்கே டீச்சர்ஸ் மட்டும் 50 பேருக்கு மேலே இருக்காங்க. ஒருத்தர் ஒரு ரோல் எடுத்துப்பாங்க. அதை ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, டைம் டேபிள் போடுறதுக்கு, படிக்க வைக்கிறதுக்கு, டெஸ்ட் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி எக்கச்சக்கம் 50 பேருக்கு மேலே இங்கே டீச்சர்ஸ் இருக்கிறதுனால அது எல்லாமே பிரித்து கொடுக்கும்போது அது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த உள்ள வர 1.5 ஹவர்ஸுமே பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 மெயின் ரீசன் இருக்குது இந்த 1.5 ஹவர்ஸ் வைக்கிறதுக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ வரிசையாக பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஏற்கனவே ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. திரும்ப நம்ம அது ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்லேருந்து பார்த்தா தான் தெரியும். திரும்ப ஒரு 3 hour இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அது இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரியல, அது வந்து டவுன் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் வரும். அதனால் எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஸ்டூடெண்ட்ஸோட டைமும் இம்பார்ட்டன்ட் தான், டைம் தான் ப்ரீஷியஸ் இருக்கிறதுலே. அதனால் டைமுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிய வைக்கணும். எனக்கு வந்து மெயினாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்காங்க, திரும்ப இன்னொரு 3 hours இன்னொரு இடத்துல உட்கார வேணாம், இது ஒன்று. ரெண்டாவது வந்து மெயின் ரீசன் எதுக்காக நம்ம 1.5 hours வச்சிருக்கோம்னா, இப்போ ஸ்கூல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற ஒர்க்கு கொடுப்பாங்க, டெஸ்ட் ஒர்க் இருக்கும், நாளைக்கு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு டைம் பார்த்தாது. இங்கே ஃபுல் டைம் போயிடுச்சுன்னா அவங்க அந்த ஒர்க் பண்ண முடியாது. ஸ்கூலில் போயிட்டு திரும்ப திட்டு வாங்குற மாதிரி இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ரீசனும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் 1.5 hours. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலையும் பேலன்ஸ் பண்ணணும், டியூஷனையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்போனா நம்ம டைம் அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சாகணும். அப்படின்னும் போது தான் நம்ம அந்த 1.5 ஹவர்ஸ்ன்ற மாதிரி கான்செப்ட் வந்தது. ஸ்கூலையும் பேலன்ஸ் பண்ண முடியுது, டியூஷனையும் பேலன்ஸ் பண்ண முடியுது. நல்ல மார்க்கும் அவங்களால வர முடியுது. ஏன்னா ஸ்கூல்லையும் போர்ஷனும் படிக்கிறாங்க, டியூஷன் போர்ஷனும் படிக்கிறாங்க, நல்ல மார்க்கும் வருது. ஃபோர்த் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். ஆக்சுவலாக நம்ம 3 மணி நேரம் இப்போ எதுக்கு போகணும், சும்மா போய் உட்காரணும் அப்படின்றதுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். இப்போ போகிறோம், படிக்கணும், வேறு லெவல் மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 1.5 ஹவர்ஸ்லேயே நிறைய டீச்சர்ஸ் இங்கே இருக்கிறதுனால எக்கச்சக்கமான சிஸ்டம்ஸ் வச்சிருக்கும். அதுவும் படிக்கிறதே கேம் மாதிரி நம்ம வச்சிருக்கிறதுனால ஒரு மந்த்தும் பார்த்தீங்கன்னா ராஜா மந்திரி சிஸ்டம், அப்துல் கலாம் சிஸ்டம், அதே மாதிரி வந்து லூடோ கேம் இங்கே வந்து கேம் மாதிரி விளையாடுவாங்க, ஆனால் படிக்கிறது. அப்புறம் கிரிக்கெட் கேம் இருக்கும், கப்பு யாருக்குன்ற கேம், இந்த மாதிரி நிறைய கேம் வந்து ஆக்சுவலாக வந்து கேம் மாதிரி படிக்கிறதே கேம் மாதிரி வைக்கிறதுனால அந்த 1.5 ஹவர்ஸ் போகிறதே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. வீட்லேயும் ஆக்சுவலாக நல்லா படிக்கிறாங்க. கேம் கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு மேம். ஸ்கூலில் இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் பீரியட் வரும்போது டைம் இருக்கும், அப்போ படிப்பேன். அப்புறம் வீட்டில் ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக இருப்பேன், அப்போ வந்து படிச்சு. நான் எப்பயுமே நார்மலாக டியூஷனுக்கு வந்து எப்போயாச்சும் வந்து லீவ் போடுவேன். பட் இது கொடுத்ததுனால
ஸோ இது நம்ம முடிக்கணும் அது மாதிரி ஒரு டார்கெட்டோடு இருக்கிறதுனால தான் தினமும் மிஸ் பண்ணாமல் டியூஷனுக்கு வேறு வரேன். வீட்லேயும் நல்லா படிக்கிறாங்க, டியூஷன் நல்லா படிக்கிறாங்க, இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னும் போது நம்ம 1.5 hours வைக்கிறது ஆக்சுவலாக நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா 100% நல்லது. பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லது. ஒரு சில பேருக்கு தெரியாது எவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறோன்றதான் பார்க்குறாங்களே தவிர அது குவாலிட்டியான டைமான்னு பார்க்க மாட்டாங்க. 1.5 hours போனாலும் அந்த டைம் 1.5 hours சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. 3 மணி நேரம் உட்காந்துட்டு ஒரு பேஜ் படிக்கிறதுக்கும் 1.5 மணி நேரத்தில் 3 பேஜ் படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இங்கே அதுக்கேற்ற மாதிரி நம்மளே நோட்ஸ் கொடுக்குறோம், எக்கச்சக்கமான விஷயம் பண்ணுறோம். வரப்போகிற வீடியோஸில் இது எல்லாமே பார்க்கலாம்.